வணக்கம். ஒரு சின்ன வீடியோ. நான் வந்து எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். நிறையா பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நிறையா வந்து ஏமாற்றங்களையும் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் நான் யாரையும் ஏமாற்றவே இல்லை அப்படின்றது என்ன மனசுக்குள்ளே இது வரைக்கும் இருந்துருக்கிறேன். ஆனால் அப்படி இருந்தும் ஒரே ஒரு வாட்டி ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டேன். அந்த இது இன்றைக்கி வரைக்கும் மனசை உறுத்திக்கினே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஒரு 7வது படிக்கிறேன். அப்போ கிளாஸ் பசங்களோட சேர்ந்துக்கின்னு எங்கள் ஊர் பக்கத்தில் கடலூர் டவுனுக்கு வந்து படம் பார்க்க வந்தேன். சினிமாவுக்கு இட்டுன்னு வந்துட்டானுங்க. படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தோடனே பசங்க ஆளுக்கு ஒரு பக்கமாக கிளம்பி போயிட்டானு என்னை விட்டுட்டான் போகணும். கையில் காசு கிடையாது, 10 காசு கூட இல்லை. பஸ்ஸுக்கு போகணும். அப்போ கடலூர்லேருந்து குறிஞ்சிப்பாடி போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்துட்டு ₹1,000 டிக்கெட். அப்போ அந்த ₹1,000 என்கிட்ட இல்லை, தவிச்சின்னு இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு பக்கத்தில் சிதம்பரம் நோக்கி ஒரு பஸ் நிற்கிது. அது ஒரு அம்மா பஸ்ஸில் உட்காந்து ஜன்னல் ஓரமாக இருந்து தம்பின்னு கூப்பிட்டாங்க. போய் என்னம்மான்னு கேட்டதுக்கு ஒரு குமுதம் புக்கு வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி ஒரு ₹1 காசு கொடுத்தாங்க. எதில் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதை வாங்கிட்டு ஓடி போய் அந்த கடையில் போய் ஒரு குமுதம் புக்கு கொடுங்கன்னு கேட்டுருந்துக்கிறேன். ஒரு கூட்டமாக இருக்குது கடையில். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு மாறி போச்சு எனக்கு. ஏன் அந்த ₹1 வச்சு நம்ம ஊருக்கு போகக்கூடாது, இங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடை பின்னாடி பக்கம் போயிட்டேன். போய் மறைஞ்சிக்கினேன். அந்த பஸ்ஸு நின்று பார்த்து கிளம்பிடுச்சு பஸ்ஸு. அந்த மாதிரி திரும்பி பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த காசை எடுத்துன்னு வந்துட்டு எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறினேன். ஏறி கண்டக்டர் கொடுத்தோடனே குறிஞ்சிப்பாடினோடனே அவர் 6 டிக்கெட்டு போட்டு மீதி 25 காசு கையில் கொடுத்துட்டாரு. போய் நான் ஒரு 2-3 பொட்டை வாங்கி வச்சுக்கின்னு சாப்பிட்டுன்னு ஊருக்கு போய் சேர்ந்தேன். அந்த தவறு செஞ்சதில் இன்றைக்கி வரைக்கும் மனசை உறுத்தின்னு இருக்குது. அந்த ஒரு ₹75 அவங்கள ஏமாற்றினது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபா ஏமாற்றின்னு ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறாங்க. நன்றி.